சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களை பொருளாதார ரீதியா கூட உங்க எல்லாரையும் உருவாக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பமும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்துல அமைதி நிலவரம். அமைதி நிலவரம் இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இந்த அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்க அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டுல பிரச்சனை பண்றது, கோயில் திருவிழா பிரச்சனை பண்றது, ஆடல் பாடல பிரச்சனை பண்றது, இல்ல சாயங்காலம் ஒன்னாவது குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. உங்க குடும்பத்தில் இருக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. பார்த்துக்கோங்க. இந்த மொத்தமா ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளவுதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பாத்தீங்கன்னா ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு கொடுக்கு. நீங்க 300-350-400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியாம இருக்க முடியாது. 300 பேருக்கு ஒரு நம்பரே கிடையாது. ஜெயில போனா ஜெயில் வாழ்க்கை போயிடும்.